உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜய் பிரியா. ஆன்மீகம் தொடர்பான சந்தேகங்களுக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் தீர்வு கொடுத்துட்டு இருக்கோம். அந்த வகையில என்னடா இன்னைக்கு நடுரோட்ல நிக்கிறேன் அப்படின்னு பாக்குறீங்களா? சோ இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சி நேயர்களுக்காக என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏஎல்பி ஜோதிடம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதை பத்தின நிறைய விஷயங்கள் நமக்காக ஒவ்வொரு ஜோதிடர்கள் நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருக்காங்க. ஏஎல்பி ஜோதிடத்தை கண்டுபிடித்த பொதுவுடைமூர்த்தி ஐயா அவர்கள் நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த கிளாஸ் பிரம்ம முகூர்த்த நேரத்துல மட்டும்தான் நடக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ அந்த கிளாஸ் பத்தின தகவல்களை தான் நம்ம சேகரிக்கிறதுக்காக போயிட்டு இருக்கோம். இந்த ஒரு காணொளி அதை பத்தி தான் இருக்க போது. ஸோ தொடர்ந்து பார்ப்போம். அட்வான்ஸ் கிளாஸ் சார் நடத்திட்டு இருக்கேன். ஓகே, ஓகே. ஸோ ஏஎல்பியை கண்டுபிடிச்சவரே அவர் தான். ஸோ அவர் கிளாஸ் எடுத்துட்டு இருக்காரு. ஸோ ரொம்ப பிஸியாக இருக்காரு. ஓகே. ஸோ இன்னும் வேற என்ன கிளாஸ்லாம் நான் போயிட்டுருக்கேன். இங்கே நான் பேசிக் கிளாஸ் நடத்துறது உண்டு. நம்ம ஆசிரியர்கள் இங்கே இருக்கிறவங்க அவங்க டைம் வரும்போது இங்கே எடுக்க ஆரம்பிச்சிடுவாங்க. அதுக்கான பேசிக் கிளாஸ் அவனுடைய இதுதான். ஓகே, இங்கே உள்ள சிஸ்டம் இருக்கும். பேசிக் கிளாஸ் போயிட்டுருக்கு. ஓகே, பேசிக் கிளாஸ் சாந்தகுமார் சார் தான் இப்போ பார்த்துட்டு இருக்காரு. ஓகே. பேசிக் கிளாஸ்ல என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்லி கொடுப்பேன்? இப்போ அடிப்படையாக இருக்கக்கூடிய நிகழ்வுகள், நம்ம ஜாதகம் எப்படி நம்ம பார்க்குறோம் அப்படிங்கிறதுல ஆரம்பிச்சதுலேருந்து நம்ம அதில் என்ன நமக்கு தேவையான பதில்கள் எல்லாமே பேசிக் கிளாஸ்ல கொடுத்துருவோம். ஓகே. லக்னம், அந்த லக்னத்தினுடைய பெயர்கள் இன்னைக்கு எதுவுமே தெரியாது. நான் ஃப்ரெஷ்ஷாக இருக்கேன். 3 கேட்டகரியாக நாங்கள் பிரிச்சிடுவோம். ஓகே. உங்கள்கிட்ட வரும்போதே நீங்கள் ஒன்றுமே தெரியாமல் இருக்கீங்களா, இல்லை ஓரளவு தெரிஞ்சு ஆர்வமாக இருக்கீங்களா, இல்லை பாரம்பரியம் படித்து வந்திருக்கீங்களா அப்படின்னு அவங்க என்று கொடுக்கும்போதே வந்துடுவாங்க. அப்போ ஒன்றுமே தெரியாதவங்களிலிருந்து படித்தவங்களா இருந்தாலும் அந்த 15 நாள் கிளாஸை கவனித்து தான் ஆகணும். அப்போ என்ன பண்ணுவோம், உங்களுடைய பெயர்கள் முதல்ல ராசி கட்டம் இப்படி தான் போடணும். அதனுடைய பேர் இதுதான், இதனுடைய அதிபதி இவங்க தான், இந்த வீட்டில் இத்தனை நட்சத்திரங்கள் இருக்குது அப்படிங்கிறதுல ஆரம்பித்து இந்த கிரகம் இந்த இடத்துல இருந்தால் என்னதான் பலன் அப்படிங்கிற வரையும் அது நமக்கு நன்மையா நல்லதா கெட்டதா அப்படிங்கிற ஒரு ரோலையும் கொடுத்துடும். அப்போ இந்த 15 நாள் வகுப்பில் என்னுடைய ஜாதகத்திற்கு என்னால் பலன் எடுக்க முடியும் அப்படிங்கிறத அவங்களுக்கு கொடுத்துருவோம். அதுக்கு மேலே தேவை, இப்போ நம்ம +2 முடிச்சிட்டோம், அப்புறம் காலேஜ் போகிறோம் அப்படின்னா நம்ம பேசிக் முடிச்சுட்டு அடுத்து ஹையர் கிளாஸ் அட்வான்ஸ் அப்படிங்கிறது இன்னமும் ஃப்ரீ சைஸாக பண்ணணும். இன்னமும் எனக்கு நிறைய ஒரு பிஹெச்டி பண்ணுற அளவுக்கு மாஸ்டர் கிளாஸும் ஒன்று உண்டு. ஓகே. அது ரொம்ப செலக்டட் பர்சன் மட்டும் இவங்க நல்லா பண்ணுவாங்க. ஏன்னா எந்த ஒரு நிகழ்வுமே ஒரு தரம் அப்படிங்கிறது இருக்கணும் இல்லையா? அந்த தர நிர்ணயம்ங்கிறது அடுத்தடுத்த லெவலுக்கு அவங்கள ஒரு ஃபோக்கஸ் பண்ணுறது தான். அப்போ அது மாஸ்டர் கிளாஸுக்கு பிஹெச்டி பண்ணுற அளவுக்கு உருவாகி நிறைய பேர் சப்மிட் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய எல்லாம் கொஸ்டின் பேப்பர் நாங்கள் கேட்டுருவோம். இது எல்லாமே கொஸ்டின் ஆன்சர் எழுதி அனுப்பினது. ஓகே, ஓகே. ஆன்லைன் கிளாஸ் முடிஞ்சோன்னா எக்ஸாம் உண்டு. ஓகே. அந்த எக்ஸாமுக்கான இதை தான் அவங்க எழுதி அனுப்பியிருக்காங்க. அதற்கான மார்க் நாங்கள் திருத்தி மார்க் போட்டிருக்கோம். ஓகே. இவர் டெக்ஸ்டைல் விருதுநகர்லேருந்து எழுதி அனுப்பிச்சிருக்காரு. ஓகே. ஆன்சர் எல்லாமே அவர் எழுதி அனுப்பிச்சிருவாங்க. இது எல்லாமே அதனுடைய தான். ஓகே. எல்லாமே கொரியர் மூலியமாவே அனுப்பிச்சிடுவாங்க, ஆன்லைன்ல அனுப்பிச்சிடுவாங்க. இது முடிஞ்சதுக்கப்புறம் அவங்களுக்கு சர்டிஃபிகேட்ஸ், அட்வான்ஸ் முடிச்சதுக்கப்புறம் சர்டிஃபிகேட்ஸ் உண்டு. அவங்க மலேசியாவில் இருக்காங்க. ஓகே. பத்மலீலா அப்படின்னு. அதனால அவங்க ஃபாரின்ல இருந்து கலெக்ட் பண்ணிக்க முடியலங்கிற அவங்களே நான் வாங்கிக்கிறேன் நேரில் வாங்கிக்கணுங்கிறதுக்காக வெயிட்டிங்ல இருக்கு. ஓகே. இதுல அட்வான்ஸ் கிளாஸுக்கு போயிட்டு இருக்கு. சத்யநாராயணன் சார் பார்த்துட்டு இருக்காங்க. சார் கிளாஸ் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு. என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்லி கொடுக்குறீங்க?
இன்டெப்த் ஆஃப் அஸ்ட்ராலஜி. எவ்வளவு பேர் கலந்துக்கிறாங்க இதுல? நிறைய பேர் கலந்துக்கிறாங்க. ஒரு பேட்சுக்கும் இது வேரி ஆகும் மேடம். எல்லாமே 500, 300 +, 400 +, 500 + இந்த மாதிரி தான் வந்து எல்லாருமே வருவாங்க. ஆக்சுவலாக பேசிக் கிளாஸ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அட்வான்ஸ் கிளாஸ் கலந்துப்பாங்க. என்னென்ன மாதிரியான சந்தேகங்கள் கேட்குறாங்க? ஏதாவது கேள்விகள் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நிகழ்வு நடக்குது அப்படின்னு சொன்னால் அதை வந்து அவங்க வாயிலேயே வந்து சொல்லுவாங்க. இப்போ கூட ஒரு நிகழ்வு போயிட்டு இருக்கு, என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களே கன்ஃபஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இது இப்போ நாங்கள் வந்து எப்படி பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜாதகங்கள் எடுத்து நாங்களே ஒரு 10 ஜாதகம் வச்சுருக்கோம். அந்த ஜாதகத்தை போட்டு நாங்கள் பலன் கேட்கறது இல்லை. அவங்களே ஜாதகம் எடுத்துட்டு வருவாங்க, அவங்க ஜாதகத்தை போடுவாங்க. இப்போ லக்ன இதுவாக சரி, திருமண பிரிவு, திருமணம் எப்போ நடக்கும், அதே மாதிரி வீடு எப்போ வாங்குவாங்க, வேலை எப்போ கிடைக்கும், அவங்களே ஜாதகத்தை போடுவாங்க. அதுக்குண்டான பலனும் வந்து அவங்களே சொல்லிடுவாங்க. ஓகே. ஸோ அந்த அளவுக்கான விஷயங்களை வந்து நீங்க முன்கூட்டியே எல்லாமே சொல்லி கொடுத்து அந்த ரூலை சொல்லிடுவோம். அந்த ரூலை பேஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்க, அந்த பலனை பிடிச்சு அவங்களே சொல்லுவாங்க. ஸோ அதுலேயும் முக்கியமாக வந்து இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் தான் வந்து கிளாஸ் எடுக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம். கண்டிப்பாக இவங்க வந்து ஏஎல்பியில் வந்து ஆர்வமாக இருந்து அவங்களா வாலண்டியராக தான் வராங்க. ஸோ அவங்களுடைய ஈடுபாடு எந்த அளவுக்கு இருக்கு? அந்த ஈடுபாடு சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் பிரம்மாண்டம்னு சொல்லலாம். ஏன்னா இப்போ மார்கழி மாதத்தை தான் பேசிகிட்டு இருக்கோம். இப்போ மார்கழி மாதம் அப்படின்னு சொல்லும்போது அது வந்து தனுர் மாதம்னு சொல்லுவோம். தனுசு ராசியில் சூரியன் பிரவேசிக்கக்கூடிய ஒரு மாதம். அப்போது தனுசு ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா குருன்னு சொல்லுவோம், சூரியன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவன்னு சொல்லுவோம். அப்போ ரெண்டுமே சேர்ந்த கலவை தான் தட்சிணாமூர்த்தின்னு சொல்லுவோம். அப்போது தட்சிணாமூர்த்தி வந்து எப்போவுமே வந்து நிறைய விஷயத்த சொல்லாமல் சொல்லுவார்னு சொல்லலாம். அதுதான் ஓசோன் மண்டலம் சொல்லலாம். ஓசோன் மண்டலத்தை ஏன் வந்து காலங்காத்தால எழுந்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா 4:30 to 6:30 எப்படின்னு ஏன் ஃபிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தட்சிணாமூர்த்தி என்ன பண்ணுவாருன்னா சொல்லாமல் நிறைய விஷயங்களே சொல்லி கொடுப்பார் அப்படின்னு சொல்லலாம். தட்சிணாமூர்த்தி கீழே வந்து 4 முனிவர்கள் இருப்பாங்க, சனகாதி முனிவர்கள்னு சொல்லுவாங்க. அந்த முனிவர்கள் வந்து தட்சிணாமூர்த்தி பேசவே பேச மாட்டார். அந்த முனிவர்கள் வந்து புரிந்து கொள்வார்கள், தட்சிணாமூர்த்தியோட ஃப்ரீக்வன்சி புரிஞ்சுப்பாங்க. அதனால தான் எப்போவுமே எல்லாருமே வந்து மார்கழி மாதத்தில் 4:30 மணிக்கு எழுந்துப்பாங்க, 4 மணிக்கு எழுந்துப்பாங்கன்னு சொன்னால் பிரம்ம முகூர்த்த டைமில் எழுந்துப்பாங்கன்னு சொல்கிறோம். ஆனால் ஒரு ஜோதிடரும் வந்து ஒரு ஸ்பிரிச்சுவலில் இருக்கிறவங்க, ஒரு ஆன்மீகத்தில் இருக்கிற எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா 4 மணிக்கு எழுந்து இந்த ஜோதிடம் படிக்கணும் அந்த டைமில். அதனால தான் வந்து மாணவர்களை வந்து காத்தால எழுந்து படிக்க வைப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். அப்போ ஒரு விஷயம் வந்து இது வந்து பிரம்மத்தினுடைய சூத்திரம், இது ஆக்சுவலாக பிரம்மாவுடைய ஃபார்முலா. அப்போ காத்தால எழுந்து சில விஷயங்கள் கிரகிக்கும் போது அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் டைரக்டா மண்டைக்குள்ள போகும்னு சொல்லலாம். அதுக்கு காரணம் என்னன்னா தட்சிணாமூர்த்தி தான். ஏன்னா இன்னைக்கு மார்கழி மாசத்தை பத்தி பேசிட்டு இருக்கோம். மார்கழி மாசம் காத்தால வந்து எழுந்துக்கிறாங்க அப்படின்றத பத்தி பேசிட்டு இருக்கோம். நாங்க எங்களுக்கு வந்து 365 டேஸும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மார்கழி மாசம் மாதிரி தான் இருக்கும். நிறைய விஷயங்கள் எங்களுக்காக சொல்லியிருந்தீங்க. ஸோ ஆன்லைனுக்கான வகுப்புகள் வந்து இங்கே தான் வந்து நடக்குது. ஸோ ஒவ்வொரு ஊரில் இருந்தும், ஸோ தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது, இந்தியா வெளிநாடுகளில் இருந்தும் வந்து ஏஎல்பி வந்து நாங்கள் கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஸோ ஆன்லைன் மூலியமாக வந்து கற்றுக்குறாங்க. ஸோ அதற்கான ஒரு இடம் தான், அதற்கான குருக்கள் தான் இவங்க. ஸோ இவங்க தான் வந்து ஏஎல்பி பற்றின விஷயங்களை வந்து ஆன்லைன் கிளாஸ் மூலியமாக சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. நாளுக்கு நாள் எங்களுக்கே ஆச்சரியமாக தான் இருக்குது. ஒன்றுமே தெரியாமல் வரவங்க கூட அழகாக பலன் சொல்கிறத பார்க்கும்போது எங்களுக்கே பிரமிப்பாக தான் இருக்குது. என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் சொல்லிக் கொடுக்குறீங்க? முதல்ல அடிப்படையாக இந்த கிரகம்னா என்ன, ஒரு ஜோசியர்கிட்ட போனால் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை நம்ம புரிஞ்சுக்கிற தன்மை இல்லைன்னா அவங்க சொல்கிற பலனை கூட நம்ம பயன்படுத்த முடியாமல் இருக்கும் பாருங்க. முதல்ல அதுதான் கற்றுக்க வேண்டியிருக்கு. அதை தான் வீட்டுக்கு ஒரு ஜோதிடனுடைய அடிப்படை நோக்கமே. அந்த பரிபாஷைகள் புரியணும் பாருங்க. அவங்க என்ன பேசுகிறாங்க, 8ல் குறியும் 5ல் இருக்கான் அப்படின்னு சொன்னால் அப்படி என்ன அர்த்தம், என்ன சொல்ல வராங்கன்றதை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. அது தெரிஞ்சுக்கிட்டால் தான் அவங்க சொல்கிறது நமக்கு இப்படி இருக்குது அப்படிங்கிறத நமக்கு அதனுடைய இம்ப்ளிமெண்டேஷனுக்கு கொண்டு வர முடியும். அதுதான் முதல் நோக்கம். அது வந்துடுது. அடுத்தபடியாக தன்னுடைய பலன் என்ன, எனக்கு 2 பாதை இருக்குது, இதில் நான் எதை தேர்ந்தெடுக்கணுன்ற எனக்கு உரிமை இருக்குது. ஆனால் எதை தேர்ந்தெடுக்கணும்னு எனக்கு தெரியல. ஆனால் இந்த ஜோதிடம் படித்தாங்கன்னா இந்த பாதை தான் இங்கே இருக்குது, இந்த பாதை போனால் நான் போக வேண்டிய இடத்துக்கு போக முடியாது, இந்த பாதை எனக்கு சரியாக இருக்குன்னு அதை பகுத்து பார்க்குற தன்மை அவங்களுக்கு கிடைச்சிடுது.
அப்போ அவங்க பாதைகளை அவங்க தேர்ந்தெடுத்து அந்த பாதைக்கு நான் தான் காரணம்ன்ற அந்த உணர்வும் அவங்களோட பயணிக்குது. அதுதான் ரொம்ப முக்கியம்னு நான் பார்க்குறேன். ஓகே சார். ஸோ இப்போ ஏஎல்பி வந்து கற்றுக்கக்கூடியவங்களுடைய ஆர்வம் வந்து நீங்கள் கண் கூட பார்த்துருப்பீங்க. ஆமாம். ஸோ அவங்களுடைய ஈடுபாடு எந்த அளவுக்கு சார் இருக்கு? முதல்ல உள்ள பதிவு செய்யும்போது இதெல்லாம் சும்மா ஒரு புருடான்ற நினைப்பு தான் ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் உள்ள வந்து ஒரு கிளாஸில் அவங்க நினைப்பு என்னன்னா ஒரு 20 பேர் இருப்பாங்க, 30 பேர் இருப்பாங்கன்னு அப்படின்னு தான் பார்க்குறாங்க. ஆனால் உள்ளே வந்த பிறகு தான் இவ்வளோ பேர் இருக்காங்கன்றது பார்க்கும்போதே அவங்களுக்கு ஒரு நிறைவு முதல்ல வந்துடுது. இத்தனை பேரும் தப்பான ஒரு விஷயத்தில் ஈடுபட மாட்டாங்க, சும்மா வச்சு வந்துட மாட்டாங்க அப்படிங்கிறத முதல்ல ஒரு நம்பிக்கை அங்கேருந்தே ஆரம்பிக்குது. அதுக்கு அடுத்து ஒரு 4வது வகுப்பு போகும்போது தான் ஆதிபத்தியம்னு ஒரு கிளாஸ் இருக்கு. அங்கே வெறும் காலி கட்டத்துக்கே பலன் சொல்லி தர்றதுக்கான ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு ஆரம்பிச்சிடும். அங்கேயே பிரமிப்பாயிடுவாங்க. அது சொன்னால் யாருக்குமே பொருந்தும். 60% 70% பலன் அவங்களுக்கு எடுக்க முடியும் அப்படின்னு வந்துட்டாலே இது நானே சொல்கிறேன்னு எனக்கே கரெக்டாக இருக்குது. நான் வந்து 12 ராசி கட்டத்துக்கும் 12 பலன் என்னால் சொல்ல முடியுது. இது இப்படி தான் இருக்குதுன்னா அப்படி தான் இருக்குதுன்னு போது அவங்க உண்மையிலேயே அந்த ஆச்சரியத்தினுடைய உச்சிக்கு போயிடுவாங்க. அவங்களுடைய தன்னம்பிக்கை அந்த இடத்துல ரொம்ப துளிர்த்துரும். முதல் 3 வகுப்புகள் அந்த அடிப்படையாக கிரக பேர் ராசி பேருன்னு போது கூட சுமாராக போயிட்டு இருக்க வகுப்பு அந்த இடத்துல உச்சத்துக்கு வந்துடும். அவங்களுடைய தன்னம்பிக்கை வந்து வேற லெவலுக்கு வந்துடும். கர்மான்னு ஒரு வகுப்பு இருக்கு. அந்த இடம் வரும்போது எதனால இதெல்லாம் நிகழ்வுகள் நடக்குது, இதுக்கெல்லாம் நான் தான் காரணம்ன்ற அந்த வகுப்பு தன்னை மாற்றிக்கணும் அப்படிங்கிற உணர்வை இண்டிவிஜுவலாக ஒவ்வொருத்தருக்கும் உணர்வு பூர்வமாக உணர்த்திடுது. அதுக்கப்புறம் இருக்கிற தீர்வுகள்னு அடுத்தடுத்து போகும்போது 15 வகுப்பு முடியறதுக்குள்ளார எனக்கு ஒன்றுமே தெரியாதுன்னு சொன்னவங்கலாம் பலன் சொல்கிறத ரொம்ப கண்கூடாக நாங்கள் நிறைய பார்த்துட்டோம். எங்களுக்கு இது வந்து இன்னும் நாங்களே இன்னும் ஆச்சரியமாக தான் இருக்கோம். எல்லாராலையும் சொல்ல முடியுதுன்றது. இந்த வகுப்பு வந்து அவ்வளோ அழகாக புதுவடி மூர்த்தி சார் வடிவமைச்சு கொடுத்துருக்காங்க. அதுதான் அதனுடைய ஆச்சரியத்தினுடைய உச்சம். ஓகே சார். சார் நிறைய விஷயங்கள் எங்களுக்காக ஷேர் பண்ணிட்டீங்க. நன்றி சார். நன்றி நன்றி. வகுப்பில் படித்த ஒரு ஸ்டூடெண்ட் இன்னைக்கு வந்திருக்காரு. நீங்கள் அவர்கிட்டயே அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னு கேட்டு தெரிஞ்சு. கண்டிப்பாக மேம். ஞானப்பிரகாசம் சார், இப்போ ஏஎல்பி வந்து பிரம்ம முகூர்த்தத்தில் வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து அதில் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க. ஸோ இதனுடைய ஆர்வம் உங்களுக்கு எப்படி வந்தது சார்? ஆக்சுவலி நான் வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்கள் நிறைய பண்ணிட்டேன். அப்போது நான் 2-3 வருஷமாக யூடியூப்பில் நிறைய ஜோதிட பற்றி நிறைய படித்து பார்த்துனே வந்துனே இருந்தேன். சரிங்க, இது எப்படி அதுலாம் தீர்வு கிடைக்கும்னு பார்த்துனே வரும்போது அச்சயத்தில் கொண்டு லக்னம் வந்து நகருதுன்ற கான்செப்ட் வந்து என்ன வித்தியாசமாக இருக்குது. ஜென்ம லக்னம் ஃபிக்ஸடாக இதெல்லாம் நகருதுன்றாங்களே 10 வருஷத்துக்கு. அதில் வீடியோஸ்லாம் குருவோட வீடியோ மற்ற டீச்சர்ஸ் வீடியோலாம் பார்த்தேன். ரொம்ப வித்தியாசமாக இருந்தேன். சரி, அதனால் இதை இப்போ அப்படியே தொடர்ந்து ஃபாலோ பண்ணேன். அதுக்கப்புறம் நான் சேர முயற்சி இவங்க ஒரு பார்வதி கலை ஹோமம்னு ஒரு கல்யாண ஹோமம் நடத்தினாங்க பொருளில். அதில் நான் கலந்துக்கிட்டேன். அப்போ தான் நான் குருவை பார்த்தேன். அப்போ அவர் காலில் எல்லோரும் கிட்ட விழுந்தாங்க. என்னென்ன இப்படி விழுறாங்களேன்ட்டு இப்போ ஆச்சரியமாக இருந்தால் ரொம்ப எளிமையாக தன்னடத்தோடு இருந்தார். அப்போ நான் அந்த கிளாஸில் அப்புறம் சேரணும்னு சொன்னேன் நினச்சேன், தொடர்பு கொண்டேன். அதில் நிறைய ஆரம்பத்தில் சேரணும்னு நினச்சேன். பட் நான் ஒரு நிறைய கேள்வி கேட்பேன். இந்த ஒரு சர்டிஃபிகேட்லாம் இங்கே நினச்சி கேட்டேன். அப்போ என்னாச்சு, ஒரு டீச்சர் மூலம் சொன்னேன். அப்போ நான் நிறைய கேள்வி கேட்பேன். கொஞ்சம் அவர் கொஞ்சம் தயங்கினார். அப்புறம் அதே சமயம் என் ஜாதகம் வாங்கி கேட்டாங்க. டீச்சர் திரும்ப சாந்தி தேவி மேடம் அவங்க வந்து கொடுத்தேன். அப்படின்னா உங்களுக்கு பூச நட்சத்திரம் சனியோட அதிபதி, இப்போ வேண்டாம், ஒரு 3 மாதம் கழிச்சு சேர்ந்துங்க அப்படின்னு சொன்னாங்க. சரிங்க என்ன. அப்போ ஒரு 3-4 மாதம் கழிச்சு வெயிட் பண்ணி அப்புறம் என்னை சேர்த்துட்டாங்க. முதல்ல எனக்கு சேர்த்துக்கல கொஞ்சம் வருத்தம். என்னடா ஜாதகம் பார்க்கறதுக்கே ஜாதகம் பார்த்தாங்கன்னு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக வந்து எனக்கு அது அப்புறமா சரி நம்ம சேர்த்துக்கினாங்க. பட்டு நடுவில் எனக்கு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் என்னன்னா பணம் கொடுத்தோம். எனக்கு திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க. திரும்பி சாந்தி 2000 பணம் கட்டணும் ஒரு அட்வான்ஸ் மாதிரி. இல்லை இப்போ வேண்டாம் திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க. நான் பணம் கொடுத்தா சேர்த்துக்க வேண்டியதானே, இதுனா சேர்த்துக்க மாட்டாங்களே. எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக இருந்தது, கோபமாக இருந்தது எனக்கு. என்னடான்ட்டு ஏன்னா எல்லா இடத்துலையும் பணம் கொடுத்தா சேர்த்துப்பாங்க, இன்னும் சேர்த்துக்க மாட்டேன். ஸோ இது எல்லாமே ஒரு ஒழுங்கு கட்டுப்பாடோட ஒரு முறைப்படி நடத்துகிறாங்க. ஏன்னா மனம் வந்து அமைதியாக இருக்கணும். எனக்கு மனம் கொஞ்சம் அலைவாய் கொந்தளிச்சு பிரச்சனையில் இருந்தேன். ஸோ அதனால் கொஞ்ச நாள் கழிச்சு வாங்கன்னு சொல்லி ஒரு 4-5 மாதம் மேலே ஆச்சு வெயிட் பண்ணி. அதுக்கப்புறம் நான் குருவே என்னை கூப்பிட்டாரு. அப்படி கூப்பிட்டு என்னை சேர்த்துக்கினாரு. ஓகே. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் ஏஎல்பி கற்றுக்கிறதுக்கு முன்னாடியும் ஏஎல்பி கற்றுக்கிட்டதுக்கு அப்புறமும் உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு?
ஆக்சுவலி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எனக்கு வாழ்க்கையில் நிறைய பிரச்சனை, குடும்ப வாழ்க்கையில் கொஞ்சம் மனமுறிவு, பிரிவு, அதுக்கப்புறமா எனக்கு கடன், நான் ஒரு பிஸ்னஸ் பண்ண கொரோனா மாதிரி நிறைய லாஸ் ஆகிடுச்சு, 2-3 லட்சம். அது கடன் வேறு பேங்க்காரன் எனக்கு துரத்திருந்தாங்க ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என் வாடகை வீட்டிலேருந்து பிரச்சனையாகி கொஞ்சம் எங்கள் அம்மா வீட்டில் வந்தேன். அப்புறம் எங்கள் அம்மா அப்பா எனக்கு கொஞ்சம் பிரச்சனை தொடர்ந்தது. அதுக்கப்புறம் சரி இது பிரச்சனை இது நடுவில் இந்த ஒரு சின்ன பிரச்சனையால் எனக்கு கொஞ்சம் ஒரு கேஸ் ஒன்று ஆயிடுச்சு. சின்னதாக ஒரு திடீர்னு ஒரு மேலே ஒரு ஏதோச்சும் ஒரு ஆக்சிடெண்ட்டாக ஒரு கேஸ் மேலே சின்ன ஒரு சண்டையில் கேஸ் ஆகிடுச்சு. அந்த கேஸ் வேறு நடந்துருந்து. ஸோ எனக்கு கிட்டத்தட்ட ஒரு நான் ஐசியூ யூனிட்டில் ஆப்ரேஷன் பண்ண ஸ்டேஜில் இருந்தேன். ஆனால் எனக்கு அப்போ தான் அதனால தான் எப்படியாவது தீர்வு ஐசியூ ஆப்ரேஷன் பண்ண ஸ்டேஜ் உடனே ஆப்ரேஷன் பண்ணால் தான் அந்த பேஷண்ட் பழிப்பார். அந்த ஸ்டேஜில் இருந்தேன். அதனால தான் எப்படியாவது என்னை எதை தின்னா பித்தம் தெரியல ஸ்டேஜில் இருந்தேன். அதனால தான் ஜோதிடம் தெரியும்போது இது சேர்க்க ஆரம்பிச்சுன்னா முதல்ல அது சேர்க்கலாம்னு எனக்கு கொஞ்சம் கோவம் கூட வந்தது. இன்னும் விமர்சனம் பண்ணேன், என்ன இந்த மாதிரி சேர்த்துக்க மாட்டாங்களே, நான் நிறைய கேள்விக்கே தான் கேட்பேன், அதுக்கே சேர்க்க வேண்டியதானே அப்படின்ட்டு. ஆனால் அதுக்கப்புறமா அது ஒவ்வொரு பிரச்சனையும் எவ்வளோ பிரச்சனை சுற்றி இருந்ததோ. எனக்கு எப்படி இருந்தேன்னா, நான் ஒரு கடலில் தனியாக படகு ஓட்டின்ட்டுருக்கேன். நடு இரவு பயங்கரமாக இந்த மாதிரி மிக்ஜாம் புயல் மாதிரி பெரிய புயல் எடுத்து அடிக்குது. நான் ஒரே ஆள் நடு இரவில் படகு சுற்றிருந்தேன். என்னை காப்பாற்றுக்கு யாரும் இல்லை, கரை எங்கன்னு தெரியல. அப்படி ரொம்ப கஷ்டப்பட்டுருந்தேன். அது என்ன பண்ணலான்னு தெரியும். எல்லா பக்கம் 360 டிகிரி பிரச்சனை இருந்தது. ஸோ ஒவ்வொரு பிரச்சனையும் அதுக்கப்புறம் விலக ஆரம்பிச்சு. நான் அந்த ஜோதிடம் சேரத்துக்கு 1 மாதம் முன்னாடி ஒரு 10 வருஷமாக ஒரு படிப்பை படிச்சிருந்தேன். அந்த ஒரு பேப்பர் ஒன்று பாஸ் பண்ணேன். ஃபஸ்ட்டு ஆச்சரியம். 2வது அந்த ஒரு கேஸ் ஒன்று சொன்னீங்களே, அந்த கேஸில் நான் விடுதலையானேன். ஆச்சரியமாக இருந்தது எனக்கு. அதுக்கப்புறம் எங்கள் அப்பா அம்மா பிரச்சனை கொஞ்சம் குறைஞ்சது. கடன் பிரச்சனையும் கொஞ்சம் அப்புறம் சால்வ் ஆயிடுச்சு. இப்போ மனசு அமைதியாகிடுச்சு எனக்கு. இப்போ நான் திரும்ப என் படிப்பை தொடர்றேன். ரொம்ப அமைதியாக இருக்குது. முன்ன மாதிரி படபடப்போ கோபமோ இருப்போ இல்லை, ரொம்ப அமைதியாகிடுச்சு எனக்கு. சந்திரன் கடற்கரை அமைதி அழைப்பாயினோம். இப்போ ரொம்ப அந்த ஜோதிடம் கற்றுக்கும்போது எனக்கு ஒழுக்கம் கட்டுப்பாடு, அதுவும் நான் காலையில் ஸ்கூல் படிக்கும்போது காலையில் எழுந்துச்சிப்பேன். ஆனால் நான் அப்போல்லாம் நான் வெடிகாலம் இருந்தால் தான் மனசு அமைதியாக இருக்கும், எதையும் நான் கற்றுக்க முடியும்ட்டு எங்கள் அப்பா அம்மா சொல்லுவாங்க. கஷ்டமாக இருந்தது. எப்படியோ ஒரு 2-3 மாதம் விட்டுருன்னு நினச்சேன். ஆனால் ஒரு நாள் கூட கிளாஸ் விடல. பேசிக் எல்லா நாளும் அட்டன் பண்ணேன். கரெக்டாக 4 மணி நான் அலாரம் அடிக்கு முன்னாடி எனக்கு விழிப்பு வர ஆரம்பிச்சு. ஒரு வாரம் முன்னாடி வந்து கரெக்டாக கிளாஸு படிக்க ஆரம்பிச்சு. ஒவ்வொரு நாளும் கிளாஸு கேள்வி கேட்டு ஐயா தளராமல் பதில் சொல்லுவார். கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாதத்தில் கிட்ட 500-600 ஜாதகம் போட்டோம். அவ்வளோ ஜாதகம் போட்டு எங்களை அப்படியே எக்ஸ்பீரியன்ஸாக நிறைய ஜாதகம் போட்டு என்ன எவ்வளோ போகிறீங்களோ அவ்வளோ உங்களுக்கு பயிற்சி கிடைக்கும். நாங்கள் கேட்குற கேள்வி ஒன்றும் என்ன கிளாஸ், ஒவ்வொரு கிளாஸ் எல்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்கும். அந்த கர்மா கிளாஸில் நான் அழுதுட்டேன். நான் எல்லாம் ஆச்சரியப்பட்டேன். எனக்கு அப்படியே ரொம்ப மனசே கஷ்டமாக, எனக்கு மனசு அதனால தான் அமைதியாயிடுச்சு. எனக்கு கொந்தளிச்ச மனசு அமைதியாயிடுச்சு. எனக்கு நிறைய பிரச்சனைகள் ஒவ்வொன்றா விலகி இப்போ நிம்மதியாக இருக்கிறேன். அதான் சொல்கிறேன், எங்கள் குரு சொல்கிற மாதிரி ஜோதிடம் கற்றுக்கினா தான் உங்கள் கர்மா கழியணும் வருங்க. அது எதை பண்ணாலும் கர்மா கழியாதுன்னு வரும். உண்மையிலேயே அந்த ஜோதிடம் கற்றுக்கும் தான் எனக்கு கர்மா கழிஞ்சுன்னு நினைக்கிறேன். இப்போ அமைதியாக இருக்குது எனக்கு. ஓகே, ஸோ இப்போ கிளாஸ் அட்டன் பண்ணுறதுக்காக வந்திருக்கீங்களா? இப்போ ஐயா கிட்ட குருக்கிட்ட நான் இது வரைக்கும் நான் ஆஃபீஸ் வந்ததில்லை. சரி, ஒரு ஆசீர்வாதம் வாங்கிட்டு வரலாம், எனக்கு ஒரு நல்ல நாள், அதுக்காக வந்தேன். சரி, அப்போ தான் இந்த கிளாஸில் நடந்து பார்த்தேன் நான் எப்படி நடக்குதுன்னு. ஓகே, வேறு எதுக்காக. ஓகே சார், ரொம்ப நன்றி சார். நன்றி. இவரை பற்றி சொன்னார், என்னை சேர்த்துக்க மாட்டேன்னு. அதுக்கு ஒரு சின்ன ஒரு காரணம் என்னென்னா, முதல்ல கற்றுக்க வர்றவங்களுடைய மனநிலை வந்து நல்ல தெளிவான ஒரு அமைதியாக இருந்தால் மட்டும்தான் நம்ம சொல்கிற விஷயத்தை அவங்களால ஏற்றுக்க முடியும். அவர் வந்து பலன் பார்க்குறதுக்கு தான் முக்கியமாக நின்னார், தவிர கற்றுக்கணுங்கிறது 2ஆம் பட்சம்தான். அவருடைய பிரச்சனைகளுக்கு சொல்யூஷன் வேணும் அப்படிங்கிறது தான் வந்து. என்னுடைய பிரச்சனைகளுக்கு சொல்யூஷன் வேணும்னு வரும்போது நம்ம கற்றுக்க முடியாது. அதனால் அவருடைய ஜாதகத்தை அதனால தான் பார்த்தோம். பெரும்பாலுமே கற்றுக்க வர்றவங்கள்ட்ட டேட்டா கலெக்ட் பண்ணிக்குவோம், ஏன்னா அவங்களுடைய தன்மைகள் எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்கு. அப்போ இவர் இதை டேட்டாவை வாங்கி போடும்போது அவர் இந்த நேரத்தில் என்ன பண்ணினாலும் அவர் கற்றுக்க முடியாது அப்படிங்கிற ஒரு அமைப்பு தெரிஞ்சுது. அதனால் சரி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், அந்த டைம் மாறட்டும். ஏன்னா நமக்கு 45 நாள் நம்ம ஒரு டைம் பீரியட் எடுப்போம். இதில் வந்து அந்த 45 நாள் அவங்களுக்கு எப்படி வேலை செய்யுதுன்னு, ஏன்னா அப்போ தான் அவங்களுக்கு கற்றுக்கக்கூடிய அமைப்பு இருக்கான்னு. அப்போ அவருக்கு இல்லை. அப்போ அவர் பேசினதும் ரொம்ப ஓவர் எமோஷ்னலாக பேசினார். அப்போது நான் வந்து வேண்டாம் சார், இப்போ அமைதியாக இருங்க,
கொஞ்சம் ஒரு 45 நாள் போச்சுன்னா உங்களுக்கு மாறும், நீங்க அப்ப கத்துக்கலாம்னு அப்போதைக்கு கேட்டு வச்சுட்டாரு. ஆனா மெசேஜ்ல எனக்கு அனுப்புறாரு பாருங்க. அது என்ன, நீங்க ஒரு குருன்னா தகுதி என்ன, நம்ம கிட்ட வர்றவங்களுக்கு கத்து கொடுக்கறது தானே, ஜாதகம் பார்த்துட்டு தான் எல்லாரையும் நீங்க சேர்ப்பீங்களா, அப்ப நான் கட்டின பணத்தை கூட நீங்க ரிட்டர்ன் பண்ணிட்டீங்க, இப்படியெல்லாம் இருக்காதீங்க, நான் எவ்வளவு வேதனையா எவ்வளவு ஆர்வமா வந்தேன், என்னை நீங்க இப்படி அவாய்ட் பண்ணிட்டீங்களேன்னு அவர் சேர்க்கிற வரையும் ஒரு 15 நாளைக்கு எனக்கு மெசேஜ் தானே அனுப்புவார். நான் அமைதியாக விட்டுட்டேன். எங்கள் வீட்டில் கூட சொன்னாங்க, நீ அவர் அன்லிஸ்டில் போட்டு வச்சிரு, எதுக்கு அவர் மெசேஜ்லாம் பார்க்குறான்னு. இல்லை அவருடைய இதுக்கு ஒரு வடிகால் தேடுறாரு, அது நல்ல விஷயம்தான். ஆனால் இந்த நேரத்தில் அவருக்கு ஏன்னா அதுக்கான ஆப்ஷன் அவர் ஜாதகத்தில் இல்லை. ஒரு பரிகாரம் சொன்னால் அவருக்கு பிரச்சனை தீர்ந்துரும்னா அதுக்கான வாய்ப்பு அவர் ஜாதகத்தில் அவரை புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் அவர் அந்த பரிகாரம் அப்படிங்கிறது எனக்கு தோணுச்சு. அதனால அந்த டைம் முடிஞ்சதுன்னா 2வது பேட்சும் முடிஞ்சது. 3வது பேட்ச் அப்போ நான் சரி இப்போ அவருக்கு டைம் மாறிடுச்சு, இப்போ அவரை சேர்த்துக்கிட்டா கொஞ்சம் தெளிவாயிடுவார். அப்போ இவர்கிட்ட சொன்னதெல்லாம் நீங்கள் முதல்ல பொறுமையாக இருங்க, இந்த ஒரு சின்ன விஷயத்துக்கே நீங்கள் பொறுமையாக இருக்க முடியலன்னா நீங்கள் கிளாஸ்க்குள்ளே வந்து எப்படி பண்ண முடியும், அதனால கொஞ்சம் பொறுமையாக இருங்க சார், முதல்ல நீங்கள் அந்த படபடப்பை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க, அப்போ தான் உங்களால் அடுத்த நிகழ்வுக்கே போக முடியும்னு அவரால் ஏற்றுக்க முடியல. அது அந்த நேரத்தில் அவருடைய அந்த கஷ்டங்களுக்கு நம்ம அட்வைஸ் பண்ணுறதெல்லாம் அவரால் ஏற்றுக்க முடியல. நான் படிக்கணும் அப்படிங்கிற ஒரே குறிக்கோளில் தான் இருந்தார். அந்த ஒரே குறிக்கோள் தான் இன்னைக்கு அவரை அந்த நிலைமைக்கு உயர்த்திருக்குன்னு சொல்லுவேன். அவருடைய அந்த விடாப்பிடியான அந்த முயற்சிக்கு தான் நான் மறுபடியும் நாங்களே கூப்பிட்டு நீங்கள் படிங்க அப்படின்னு சொன்னது. அப்போ 2வது தடவை அவர் வரும்போது அவர் கொஞ்சம் அந்த அமைதி ஆயிட்டார். அதுக்கப்புறம் அவருடைய புற சூழ்நிலைகள் வந்து கொஞ்சம் ஓரளவு அவருக்கு கிளியர் ஆயிடுச்சு. அதனால இன்னைக்கு அவர் ரொம்ப தெளிவான மனநிலையில இருக்காரு. ஏன்னா அந்த அளவுக்கு அந்த மன அழுத்தம் அப்படிங்கிறது அவருக்கு ரொம்ப ஓவரா இருந்தது. ஒருத்தருடைய ஜாதகத்துல 5-8 சம்பந்தப்பட்டா அவங்க சித்தபரமைன்னு சொல்லுவோம், அந்த ஒரு நிலையில தான் அவர் இருந்தார். இன்னைக்கு அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் நீங்க கேட்டிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப சாஃப்டா இப்ப பேசுறாரு. இஷ்ட தெய்வத்திற்கும் வணக்கம், எனது குல தெய்வத்திற்கும் வணக்கம், எனது தாய் தந்தையர்களுக்கு வணக்கம், 9 நவக்கிரகங்களுக்கும் வணக்கம், பிரபஞ்சத்திற்கும் வணக்கம். என்னுடைய ஏஎல்பி லக்கணம் மீனம். மீனம் குரு பகவான் அதிபதி. லக்கணம் சுயஸ்தானம். குணம் புகழ். நிறம் தோற்றம். உடல் உறுப்பு தலை. 2ஆம் வீடு மேச ராசி. செவ்வாய் பகவான் அதிபதி. குடும்ப தனஸ்தானம். தனம், வாக்கு, பேச்சு, வருமானம், படிப்பு. உடல் உறுப்பு. அவர் ஸ்கூலுக்கு கிளம்பி ரெடி ஆயிட்டு தான் கிளாஸே கவனிப்பாரு. அது முடிஞ்ச உடனே நாங்களே சொல்லிடுவோம், லேட் ஆயிடுச்சுப்பா நீ ஸ்கூல் கிளம்பிடு அப்படின்னு. அவ்வளோ ஆர்வம் இந்த ஜோதிடத்தின் மேல. யூனிஃபார்மோடயே அப்படியே அதை கத்துக்கிற ஆர்வத்துல. ரொம்ப ஆர்வமா. இப்போ இந்த பேட்ச்ல 6வது படிக்கிற பொண்ணு படிக்கிறா. அவங்க அம்மா படிக்கிறத பார்த்துட்டு இருந்துட்டு நானும் படிக்கிறேன்னு சொல்லி அந்த பொண்ணு கிளாஸ்ல இருக்காங்க. ஓகே மேம். அப்பா படிச்சதை பார்த்துட்டு இந்த பையன் ஆர்வத்துல சேர்ந்திருக்காப்ல. அவங்க அப்பா எழுப்பி படிச்சவர். ஸோ அதனால அந்த விஷயம் இவனுக்கும் பிடிச்சிருந்ததுனால இவரும் வந்து கத்துக்கிறார். ஒரு ஃபேமிலியில 4 பேர் இருக்காங்கன்னா 4 பேரும் எழுப்பி படிச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு அவங்களுக்கு அதனுடைய புரிதல் அதிகமா இருக்கு. நம்ம குழந்தையும் படிச்சதுன்னா அது அவங்களே சொல்ல வேண்டியதில்லை, பேரண்ட்ஸ் சொல்ல வேண்டியதில்லை, அவங்க அம்மா அப்பா அதுக்கப்புறம் நடந்துக்கிறத பார்த்துட்டு அவங்களே நம்மளும் படிக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் வந்துடுது. ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு ஈடுபாடு வந்துடுது. இன்னாருக்கு மட்டும்தான் ஜோதிடம் சாத்தியம் அப்படிங்கிற விஷயத்த எழுப்பி உடைச்சு எல்லாருமே படிக்கலாம் அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்கு. ஓகே, நம்ம இன்னொருத்தரை பார்த்துடலாம். ஓகே, கண்டிப்பா. உங்களுக்கும் அறிமுகமானவர் தான் பாலார சுவாமிகள். நான் இன்னும் ஸ்டூடெண்ட் தான். இன்னும் ஸ்டூடெண்ட்ஸாக தான் இருக்கீங்க? ஆமாம், கண்டிப்பாக. இன்னும் கற்றுனுக்கு ஐயா கிட்ட பல விஷயங்கள்ல குருமார்கள் நிறைய பேர் இருக்காங்க. தொடர்ந்து மாணவனாகவே பயணிச்சுருக்கேன் இன்னைக்கு வரைக்கும். ஸ்டில் லவ். பட் இது ஒரு அதிசயமான நிகழ்வு இல்லையா? கண்டிப்பாக. அதை டெய்லி அனுபவிக்கிறதுக்கு எங்களுக்கு பெரிய கொடுப்பன இது. எல்லாத்தையும் தாண்டி நாங்கள் அவங்கக்கிட்ட கற்றுருந்தாலும் கூட இன்று வரையும் மாணவராக இருந்து ஒவ்வொரு நாளும் ஒரு புது புது அனுபவத்தை வந்து ஏஎல்பி கொடுக்கும். அது அனுபவத்தை உணர்ந்தது மட்டும் தான் தெரியும். நம்ம வாயால் சொல்கிறத விட அவங்க ஃபீல் பண்ணும்போது தானே உணர்வுபூர்வமான ஒரு விஷயம் அனுபவம் தானே அந்த நம்பகத்தன்மை அதிகமாக ஏற்படும். அந்த மாதிரி நாங்கள் அந்த அனுபவத்தை டெய்லி பார்க்குறோம். அதை கொடுத்து எங்கள் குருநாதர் உங்களுக்கு பற்றி தெரியும், அவரை பற்றி தெரியும் உங்களுக்கு. இன்றைய வரைக்கும் நாங்கள் அந்த ஒரு மகிழ்வான நிகழ்வோடு பயணிக்கிறோம். எங்களை சுற்றி இருக்கிற மக்களையும் நாங்கள் வச்சுக்கிறோம்னா அது காரணம் முழுக்க ஏஎல்பி தான். நிறைய பேர் வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு. அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. பர் டே எவ்வளோ பேர்
அந்த 4:30 மணிக்கு பயணிக்கிறாங்க பார்த்தீங்களா, ஓகே. சாத்தியமா அந்த காலத்தில் டெக்னாலஜி வளர்ந்து போச்சு. அது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அந்த எண்ணங்கள் எப்படி வரும்? கொஞ்சம் சோம்பேறித்தனமாக இருக்கும் எல்லாருக்கும், இயல்பு, அதில் மாற்றம் கிடையாது. நம்மளும் அப்படி தான் இருந்தோம், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் ஒரு 4 or 5 டேஸ்லேயே உங்களுக்கு ஒரு இயல்பாக மாற்றம் தெரியும். கண்டிப்பாக அது ஏஎல்பி மட்டும்தான் மேக்சிமம் சாத்தியம், வேற எங்கேயும் நீங்கள் பார்க்க முடியாது. உண்மையிலே நான் தெளிவாக சொல்லுவேன், அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தை முழுமையாக பயன்படுத்துகிற இடம் எது அப்படின்னா அது ஏஎல்பி மட்டும்தான். ஏன்னா பிரம்ம முகூர்த்த நேரத்துக்கான ஒரு சக்தி வந்து எல்லாருக்குமே தெரியும். அது உணரலைனாலும் கூட பொதுமக்கள்கிட்ட போய் பிரம்ம முகூர்த்த டைம்னா, ஆமாப்பா பிரம்ம முகூர்த்த டைம் ரொம்ப நல்ல நேரம்பா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தான் இன்னி வரைக்கும் இருக்குது. கண்டிப்பாக வாயால் சொல்லும் போதே அவ்வளோ பலன் அப்படின்னா அதோடு டெய்லி பயணிக்கணும் எப்படி இருக்கும்? அதுவும் ஜோதிடம் இறைஞான சம்பந்தப்பட்ட விஷயத்த அந்த சமயத்தில் நம்ம கற்றுக்கும் போது, இப்போ நீங்கள் பார்த்தீங்களே 9 வயசு பொண்ணு எப்படி சாத்தியம்? 96 வயசு ஒரு முதியவர் படிக்கிறாப்புல எப்படி சாத்தியம்? அவர் தன்னுடைய அடுத்த நிலையை பற்றி கவலைப்படல, இந்த நிலையிலேயாவது அது கற்றுன்னு போனோன்னு பயன்பெற யோசிக்கிறாருல்ல. இந்த யோசிக்கிற வைக்கிற விஷயத்தை தான் அவர் பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு 16 வருஷம் ஆய்வு பண்ணி மக்களுக்கு அட்சய பாத்திரமா அந்த அட்சய பாத்திரத்தை அவர் மட்டுமே வச்சுக்காம நீங்களும் கொடுங்க. இப்போ வள்ளலார் இயக்கத்தில் போனீங்கன்னா பசியோடு அவனுக்கு உணவு வேணுன்றதுக்காக தான் அணையா அவளுக்கு வச்சுட்டு போனார். அதான இயல்பு இன்னைக்கு வரைக்கும் எரிஞ்சுனுக்கு. எதுக்காக? அந்த அக்னி கனலை தணிக்கின்றதுக்காக. அதே மாதிரி மக்களுடைய பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்கணும். அந்த தீர்வை அவங்க அடுத்தவங்ககிட்ட எதிர்பார்க்காம நீங்களே சோமோட்டிவாக அவங்க பிரச்சனையை தீர்க்கறதுக்கான வழிமுறையை எப்படி அன்றைய வள்ளலார் பண்ணாரோ அந்த மாதிரி இன்றைய வளராரா எங்களுக்கு முன்னாடி பார்க்கணும்ல. இல்லை, எல்லா ஞானிகளுக்கும் முன்னோர்களுக்குமே ஆரம்ப கட்டத்தில் அந்த விஷயங்கள் கிடைக்காது. நம்ம எப்பவுமே அப்படி தானே, அப்பா அம்மா இருக்கும்போது சந்தை கவனிக்க மாட்டோம், போனோன்னு போட்டோ வச்சு கும்பிட்டு ஐயா சாமின்னும். அது மனித இயல்பு. அந்த மாதிரி ஞானிகளும் சித்தர்களுக்கும் ஒரு ஸ்டேஜில் தான் வருவாங்க. நம்ம கூட பயணிக்கும் போது வேலையே தெரியாது. நாங்களாம் உணர்ந்துனே வராங்கிறதுக்கு அத்தாச்சு தான் அந்த 4:30 மணிக்கு அவ்வளோ பெரிய ஒரு சங்கமம். நீங்கள் அந்த ஏதோ சொல்லுவாங்கள்ல, மகாமக குலத்தில் வந்து 12 வருஷத்துக்கு ஒரு முறை தான் ஒரு விஷயம் நடக்குன்னு. இங்கே நம்மளுக்கு டெய்லி அந்த ஆனந்த குழியில் நான் குளிச்சுன்னு இருக்கோம். நீங்கள் எல்லாத்தையுமே லைவாக பார்த்தீங்க. எல்லாத்தையும் தாண்டி ஒரு சொல்லுவாங்கள்ல, எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சொல்லுவாங்கள்ல, அகம் பிரம்மாஸ்ன்னு சொல்லுவாங்க. நீயே அதுவே நீ. எதை நோக்கி நீ பயணிக்கிறாயோ ஒரு இடத்துல வெற்றி கண்டிப்பாக கிடைக்கின்றதுக்கு உதாரணம் அவர் தான். அவருடைய முயற்சி 16 வருஷம் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பார், எவ்வளோ அவமானங்களை சந்திச்சிருப்பார். ஒரு புது கான்செப்ட் மக்களை எப்பவுமே ஏற்றுக்க மாட்டாங்க, அது மனித இயல்பு தானே. அதுவும் ஜோதிடத்தில் போயிட்டு என்னையா அது புதுசாக இப்படி எப்படி லக்னம் வளரணும் அப்படின்னா பெரிய குழப்பம் வந்துடும் மக்களுக்கு. அதெல்லாம் தாண்டி முறியடிச்சு இன்னைக்கு ஒரு நாளைக்கு 500 பேர் வகுப்பில் கற்றுக்குறாங்க. அவங்க 15 நாளில் அவங்க போய் மற்றவங்களுக்கு பலன் சொல்கிறாங்கிறது போது எவ்வளோ பெரிய விஷயம். இப்போ அதனால தான் நானும் சொன்னேன், என்றைக்கும் நாங்கள் அவங்க மாணவராதுக்கு காரணம் தினம் ஒரு விஷயத்தை கற்றுனி எங்களை நாங்கள் மேம்படுத்தினே வரோம். ஸ்டில் நவ் இப்போ வரைக்கும். ஓகே சார், ரொம்ப அழகையா சார். இப்போ வரைக்கும் நாங்கள் வந்து மாணவர்களாக தான் இருக்கோம். நாங்கள் வந்து ஒரு குரு ஸ்தானத்துக்கு நிறைய விஷயங்கள் நாங்கள் சொன்னாலும், ஆனால் நாங்களும் இப்போவும் கற்றுக்கிற ஒரு மாணவர் தான் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க. ரொம்ப நன்றிங்க. நன்றி. உருவானதுக்கு பேக்ரவுண்ட்ல இருந்தவங்களை பார்க்க முடியும். கண்டிப்பாக பார்க்கலாம். மேடம் சாருடைய மிஸ்ஸஸ். ஓகே, வணக்கம் மேம். இந்த ஒரு விஷயம் கொண்டு வரணுங்கிறதுக்கான ஒரு ஹார்ட் ஒர்க்கு கண்டிப்பாக உங்களுக்கு அதிகமாக இருந்திருக்கும். என்னென்ன விஷயங்கள்லாம் கிளாஸில் போயிட்டுருக்கு மேம்? அனைவருக்கும் வணக்கம். முதல்ல கிளாஸில் போயிட்டுருக்க விஷயத்தை பேசுறதுக்கு முன்னாடி இது எப்படி உருவானுச்சு அப்படின்னா, இதை ஃபஸ்ட்டு வந்து ஒரு அறிமுக வகுப்பாக நம்ம முயற்சி எடுத்து பார்க்கலாம் அப்படின்னு பண்ணும்போது, அந்த நம்மளோட டைம், இந்த பிரம்ம முகூர்த்த நேரம், இதில் தான் இதை பண்ணணும் அப்படிங்கிறதுல வந்து ரொம்ப உறுதியாக இருந்தோம். இதை பண்ணும்போது முதல் சவாலாக வந்து இத்தனை மணிக்கு எந்திரிச்சு முதல்ல வருவாங்களா, அந்த எத்தனை பேர் வரப்போகிறாங்க அப்படிங்கிறதே வந்து ரொம்ப ஆர்வத்தையும் தோணுச்சு. ரொம்ப பெரிய சவாலாக இருந்துச்சு முதல்ல. அப்படி அறிமுக வகுப்பாக இதை ஆரம்பிக்கும் போது அப்போவே வந்து வந்திருந்தவங்க 98 பேர் முதல்ல. அப்படி ஆரம்பித்த ஒரு விஷயம் வந்து இன்னைக்கு இந்த அளவில் கொண்டு வந்து நிறுத்திருக்கு அப்படிங்கிறதே வந்து முதல்ல எங்களுக்கு கிடைச்ச ரொம்ப பெரிய சந்தோஷம். வெற்றிங்கிறத தாண்டி ரொம்ப சந்தோஷம். இது என்னன்னா, ஃபர்ஸ்ட் இந்த ஏஎல்பி அப்படிங்கிறத வந்து ஒரு குழந்தையா தான் பார்த்தோம். எங்களோட குழந்தை மாதிரி தான் இதை நாங்கள் பார்த்தோம். அந்த குழந்தைங்கிறது வந்து ஃபர்ஸ்ட் அந்த ஊரை தாண்டி அடுத்த ஊருக்கு வந்து, அடுத்த மாவட்டத்துக்கு வந்து, அடுத்த ஸ்டேட்டுக்கு வந்து, இன்னைக்கு உலகம் ஃபுல்லாக பறந்து விரிஞ்சிருக்கு.
இதுக்கு போட்ட அந்த விடாமுயற்சிக்கான பலன் வந்து இன்னைக்கு இவ்வளோ தூரம் கொண்டு வந்து நிறுத்தியிருக்கு அப்படிங்கிறதே வந்து ரொம்ப பெரிய சந்தோஷம் எங்களுக்கு. ஓகே, கண்டிப்பாக வந்து ஏஎல்பி ஜோதிடத்தை உருவாக்கியவரே வந்து சார் தான். ஸோ அவங்களுடைய மிஸ்ஸஸாக நீங்கள் அதில் இருந்து இன்ட்ரெஸ்ட் வந்து கற்றுக்கிட்டீங்களா, இல்லை எப்படி இருந்தது உங்களுக்கு ஆரம்பத்தில்? இதை வந்து ஃபஸ்ட்டு இதை உருவாக்கணுங்கிறப்ப வந்து ஏதாவது ஒரு எல்லாருக்குமே ஏதாவது ஒரு வேலை அப்படிங்கிறத விட இப்போ ஒரு பிடிச்ச விஷயம் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும். என்னைய பொறுத்த வரைக்கும் வந்து பிடிச்ச வேலை செய்கிறத விட அந்த பிடிச்ச விஷயத்தையே வந்து நம்ம வேலையாக மாற்றிக்கணும் அப்படின்னு தான் நான் நினச்சேன். அப்படி மாற்றிக்கணும்னு நினைக்கும் போது இந்த மாதிரி ஒரு விஷயம் இப்படி இருக்குது, நான் இதில் வந்து ஆராய்ச்சி பண்ணுறேன், அந்த எல்லா விஷயமுமே வந்து சார் இதெல்லாம் பண்ணுறாங்க அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரியும். பிடிச்ச விஷயத்த செய்யட்டும். காலையில் 9 மணிக்கு போயிட்டு திரும்ப 9 மணிக்கு வர்றது அப்படிங்கிறது வந்து அது எல்லாருமே பண்ணுறாங்க. ஒரு தனித்து செய்யணும், ஒரு தனி ஆளாக நம்ம தெரியணும், பிறந்தோம் இருந்தோம் அப்படின்னு இல்லாமல் என்னோட பேர் வந்து தனியாக முத்திரை பதிச்சு நிலைக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு மனிதர். எப்போவுமே எனக்கு தெரிஞ்ச காலத்திலேருந்தே அப்படி தான் இருக்க மனிதர். அதனால வந்து பிடிச்சதை செய்யட்டும். நான் அதை மட்டும்தான் ஒரு இதாகவே நான் அதை நினச்சது, இதை மட்டும்தான். பிடிச்ச விஷயத்த பிடிச்ச மாதிரியே பண்ணட்டும். அப்போதான் வந்து அவங்களுக்கு சந்தோஷமா இருக்கும், மனசுக்கு வந்து திருப்தியா இருக்கும். நம்ம வந்து நம்ம பிறந்ததுக்கான பலன் வந்து கடவுள் ஏதோ ஒரு நம்மளை ஒரு வேலையை செய்யறதுக்காக தான் நம்மளை வந்து இந்த உலகத்துக்கு அர்ப்பணிச்சிருக்காரு அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு ஆள் தான். அதனால வந்து பிடிச்ச வேலையை பிடிச்ச மாதிரி செய்யட்டும் அப்படின்னு தான் நினைச்சேன். அதனால தான் வந்து அந்த ஒரு விஷயம்தான் வந்து இன்னைக்கு இந்த அளவுக்கு கொண்டு வந்து எல்லார் முன்னாடியும் இந்த உலகமே பேசுற அளவுக்கு நிப்பாட்டியிருக்கு. முதல்ல வந்து ஒரு நல்ல மனிதர், மற்ற எல்லாத்தையும் தாண்டி ஒரு நல்ல மனுஷனை வந்து அவங்க அம்மா அப்பா இந்த உலகத்துக்கு கொடுத்துருக்காங்க. நான் முதல்ல வந்து அதுதான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். ஓகே, ஸோ நீங்கள் ஏஎல்பி கற்றுக்கிறதுக்கு முன்னாடி ஏஎல்பி கற்றுக்கிட்டதுக்கு அப்புறம் ஸோ எப்படி ஒரு மாற்றங்களை நீங்கள் சந்திச்சிங்க? முதல்ல ஏஎல்பிக்கு முன்னாடி அப்படிங்கிறது வந்து ஏதோ ஒரு விஷயம் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க, அது வந்து எல்லாருமே ஒரே மாதிரியே சொல்லணும் அப்படிங்கிறதுல தான் வந்து ரொம்ப ஆர்வமாக இருந்தாங்க. அது எல்லாரும் வந்து ஒரு பலன் ஒரு கட்டத்தை பார்த்து சொல்லும்போது எல்லாருக்கும் வந்து ஒரே விதமான பலன் தான் கிடைக்கணும் அப்படிங்கிறதுல சரி என்னதான் சொல்றாங்க அப்படின்னு ஃபர்ஸ்ட் நம்ம காது கொடுத்து கேட்போம். நம்மளுக்கு ஆர்வம் இருக்குது, அதெல்லாம் வந்து அடுத்த பட்சம். ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு அதுக்குள்ள தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சுதான் வந்தேன். எல்லாரும் இயல்பா சொல்ற மாதிரியே கோபம் இருக்கும், நிறைய கோபம் வரும். இதை வந்து ஒரு சில சூழ்நிலை வந்து புரிஞ்சுக்கிறதுக்கான அந்த பக்குவம் வந்து கம்மியாக இருக்கும் நம்மக்கிட்டே. இப்போ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், ஏதோ ஒரு ஆர்கியூமெண்ட், கருத்து வேறுபாடு வருதுன்னா அந்த இடத்துல இதை வந்து தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் ஓகே இந்த இடத்துல வந்து நம்ம கொஞ்சம் பொறுமையாக போகணும், நம்ம கொஞ்சம் வாய்ஸ் டவுன் பண்ணோம்னா நம்மளோட பார்ட்னர் வந்து அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிப்பாங்க. இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள், குழந்தைங்களோட படிப்பு விஷயங்கள். இப்போ நம்ம ஒரு அம்மாவாக இருக்கப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, பசங்க வந்து படிக்கணும், அந்த பசங்களுக்கு அந்த ஸ்டடீஸ் முக்கியம், அவங்கள வந்து ஃபோர்ஸ் பண்ணணும், அந்த மாதிரி தான் நம்ம நினைப்போம். ஆனால் வந்து அதே வந்து இப்போ புரிஞ்சுக்கிற பக்குவம் வந்திருக்கு. பசங்களுக்கு வந்து இந்த கெப்பாசிட்டிக்கு அவங்க படிப்பாங்க. இப்போ படிக்கிற கல்வியை விட வாழ்க்கை கல்வி தான் வந்து அவங்களுக்கு ரொம்ப முக்கியம். இப்போ படிக்கிறது வந்து பேப்பரோட போயிடும், அவங்களுக்கு வந்து அந்த வாழ்க்கைக்கான கல்வி அவங்களால கற்றுக்க முடியும் அப்படிங்கிற அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட கொஞ்சம் என்னைய நானே வளர்த்துக்கிற அளவுக்கு கொஞ்சம் மெச்சூரிட்டி வந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இது மட்டும் இல்லாமல் ஒரு சின்ன பழக்கமாக இருக்கட்டும், ஒரு சின்ன சின்ன பழக்கங்கள் கூட நான் வந்து சார்கிட்ட இருந்து தான் கற்றுட்டு இருந்திருக்கேன். இதை வந்து ஒரு நிறைய விஷயங்கள் வந்து சொல்லுவாங்க, அப்பா சொல்லி தருவாங்க எப்போவுமே பெண் குழந்தைங்களுக்குன்னு. ஆனால் வந்து அப்பாவை தாண்டின விஷயங்களையும் வந்து சார் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒரு சின்ன விஷயம் கூட இவங்க வந்து இதை நம்மளுக்கு பண்ணுனா நம்ம அதை அப்படியே திரும்ப அவங்களுக்கு கிட்ட காட்டணும் அப்படிங்கிறது கிடையாது. அதை எப்படியெல்லாம் காட்டலாம், அதை எப்படியெல்லாம் காமிச்சு நம்ம அதை வந்து அன்பாக கூட மாற்றிக்க முடியும் அப்படின்னு ஒரு சின்ன சின்ன விஷயங்களை கூட இந்த ஏஎல்பியோட சேர்த்து எனக்கு மட்டும் இல்லை, இங்கே படிக்க வர்ற அத்தனை பேருமே சேர்ந்து கற்றுக்குறாங்க. ஒரு அம்மா அப்பாவுக்கு மரியாதை கொடுக்கணும், மற்றவங்க கிட்ட பேசுறது பழகுறது எல்லாமே வந்து சொல்லி கொடுக்கும்போது நம்மளை இன்னும் கொஞ்சம் அதிகமாக மெருகூட்டுறதுக்கு தான் அது உதவியாக இருக்குது. நிறைய விஷயங்கள் எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. ஸோ சாருக்கு வந்து ஒரு பேக் போனாக இருந்து ஸோ ஏஎல்பியை வந்து இந்த அளவுக்கு பிரபலப்படுத்தி ஸோ அதை வந்து நிறைய பேர் கற்றுக்கணுங்கிற ஒரு ஆர்வத்தையும் கொடுத்து ஸோ இவ்வளோ தூரம் கொண்டு வந்ததுக்கு ஒரு பெரிய ஒரு நன்றியோடு சேர்ந்து வாழ்த்துக்களும் கூட. ரொம்ப நன்றி மேம். நன்றி. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. ஓகே சார், இப்போ உங்களை பற்றி தான் நிறைய பேர் வந்து சாரே வந்து சொல்லியிருந்தாரு, அவன் தான் எங்களுக்கு ரொம்ப டஃப்பாக இருந்தான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்படி என்ன சார் பண்ணீங்க? அதாவது நான் எந்த ஒரு விஷயத்தையுமே அவ்வளோ சீக்கிரம் நம்ப மாட்டேன். ஓகே, அதை நான் முதல்ல பரிசோதிச்சு பார்ப்பேன். அந்த மாதிரி ஒரு கேரக்டர் நான் எப்படி ஈஸியாக நம்ப முடியும்? எனக்கு அது இப்போது நீங்கள் ஒரு இடத்த ரெஃபர் பண்ணுறீங்கன்னா நீங்கள் இந்த ஹோட்டலில் போய் சாப்பிடுங்க சார் நல்லா இருக்குன்னு சொன்னால் நான் நம்ப மாட்டேன்.
நான் சாப்பிட்டு பார்த்து அது பிடிச்சிருந்தா தான் அதுக்கப்புறம் நான் இன்னொருத்தவங்களுக்கு ரெஃபர் பண்ணுவேன். அந்த மாதிரி ஒரு நபர் நான். ஸோ அதுவே ஜோதிடத்தில் நானும் அதே மாதிரி தான். இந்த ஏஎல்பியில் வந்த புதுசில் ஒரு டஃப்பான ஸ்டூடெண்ட் நான். ஸோ நிறைய பேருக்கு நான் சொல்கிற விஷயங்கள் ஒரு கதை சொல்கிற மாதிரியே இருக்கும். ஆனால் நடந்த ரியாலிட்டி என் கூட படித்த என் பேட்ச் ஸ்டூடெண்ட்டுக்கெலாம் தெரியும். என் பேட்ச் ஸ்டூடெண்ட் எல்லாருக்குமே தெரியும். ஓகே. கொஞ்சம் ரொம்ப நான் கேட்குற கேள்விகள் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஒரு டஃப்பான ஸ்டூடெண்ட்டாகவே இருந்தேன். ஆனால் இந்த காலையில் விடிகாலத்தில் எழுந்துக்கும் போது நிறைய மாற்றங்கள் லைஃப்பில், கொஞ்சம் நெஞ்சம் மாற்றம் இல்லை, டோட்டலாக லைஃபே டோட்டலாக மாறிடுச்சு. ஸோ இந்த 15 நாளில் ஒருத்தருடைய வாழ்க்கை மாறணும்னா நிச்சயமாக மாறுன்றது இந்த ஏஎல்பியில் தான் நாங்கள் உறுதியாக சொல்ல முடியும். இப்போ ஏஎல்பி ஜோதிடம் வந்து கற்றுக்கிட்டு நிறைய விஷயங்கள் நிறைய பேருக்கு சொல்லிகிட்டு இருக்கீங்க. ஸோ உங்களுடைய வாழ்க்கையில் இந்த ஏஎல்பி ஜோதிடம் எந்த அளவுக்கு மாற்றத்தை கொடுத்துருக்கு சார்? கூட பயணிக்கிறவங்களுக்கு தெரியும், சக ஜோதிடர்களுக்கு தெரியும், மாணவர்களுக்கு தெரியும். அதான் சொல்கிறேன், டோட்டலாகவே எல்லாமே மாறிடுச்சு. A to Z மாறிடுச்சு. நான் ஒரு சிவில் இன்ஜினியரு. எனக்கு ஏஞ்சல் இன்டர்நேஷ்னல் ப்ரைவேட் லிமிடெட்னு ஒரு சவுத் ஆஃப்ரிக்காவில் ஒரு ஜாப் கிடைக்கிது. அந்த ஜாப்பை ஸ்கிப் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் வாழ்க்கையில் நிறைய நிகழ்வுகள் நடக்குது. ஒரு தேடுதலை நோக்கி போகிறேன். 2013-15 பயங்கர தேடுதல். எனக்கு பல விஷயங்கள் தேடுதலில் நிறைய விஷயங்களை கடந்து வந்தேன். எனக்கு கிடைச்ச ஒரு ஏஎல்பி என்னோட தேடுதலுக்கு சரியான ஒரு ஊன்றுகோலாக இருந்தது. ஓகே சார். இப்போ நீங்கள் நிறைய பேருக்கு வந்து சொல்லி கொடுக்குறீங்க ஏஎல்பி பற்றி. ஸோ ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் உங்களை மாதிரியே இருக்காங்களா, இல்லை நான் சொல்லி கொடுக்குறத அவங்க ஈஸியாக புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி? இல்லை மேடம், இது என்னென்னா இப்போது நவீன காலத்தோடைய பரிணாம வளர்ச்சி தான் ஏஎல்பி ஜோதிடம். இப்போது ஓட்டுநராக ஒருத்தர் ஆகணும்னா 2 வருஷம் 3 வருஷம் ஒரு வண்டியில் கிளீனராக இருக்கணும். ஒருத்தர் கேமராமேன் ஆகணும்னா 2 வருஷம் 3 வருஷம் அவர் கூட பேக் எடுத்துன்னு சுற்றணும். ஒரு மெக்கானிக் ஆகணும்னா 4 வருஷம் 5 வருஷம் அந்த மெக்கானிக் கடையில் ஸ்பேனரை தொடச்சி வைக்கணும். இதெல்லாம் பழைய காலத்து முறை. ஆனால் இன்றைக்கி நம்ம ஒரு வாரத்தில் போய் டிரைவிங் ஸ்கூலில் டிரைவிங் கற்றுக்கிறோம். நம்ம ஒரு லைசன்ஸ் வாங்கிக்கிறோம் இல்லையா? அதே மாதிரி தான் ஏஎல்பி ஜோதிடம். அப்போல்லாம் ஜோதிடர் ஆகணும்னா ஒரு ஜோதிடர் வீட்டில் எதனா ஒரு சேவை செய்யணும், அவருக்கு வந்து ஒரு ஹெல்ப்பராக இருக்கணும், அவர் ஒரு சில கடைக்கு அனுப்புவார், வேலைக்கு போகணும், இதெல்லாம் நிறைய விஷயம் இருக்குது. அப்போ ஊருக்கு ஒரு ஜோதிடர் அப்படி இருந்தார். இப்போ அப்படி கிடையாது. இன்னைக்கு வந்து இருக்கிற மக்களுக்கு ஒரே ஜோதிடர் எல்லாருக்கெல்லாம் பார்த்துட முடியாது. இன்னைக்கு கோடிக்கணக்கான மக்களுக்கு எல்லாருமே பிரச்சனையோட வந்துட்டு இருக்கு. அப்போ எல்லாருமே அவங்களுடைய லைஃப்பை செப்பரேட்டாக தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா ஜோதிடர் நாடி போவேணாம் அப்படின்றது தான் இங்கே நம்ம வாக்கியோகி பொது உடைமூர்த்தி சார் வச்ச கொள்கை. ஓகே சார். நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்ன விஷயங்கள்லாம் சொல்லி கொடுப்பீங்க சார்? என்ன விஷயம்னா, நம்ம முதல்ல கேள்வி எங்கேருந்து வரும் அப்படின்னா, இங்கே படிக்கிறதுக்கு வரவங்களா முதல் விஷயம் ஜோதிடம் படிக்கிறது இல்லை மேடம், புரிஞ்சுக்கிற விஷயம். படிச்சிங்கன்னா லைஃப் லாங் படிச்சுட்டே இருக்கலாம். புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அந்த விஷயத்தை அப்படியே அதுக்கப்புறம் நீங்கள் எந்த ஒரு கேள்வியும் உங்ககிட்ட வராது. ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அதுக்கு மேலே கேள்வி கிடையாது. கண்டிப்பாக. ஆனால் படிக்கிறீங்கன்னா லைஃப் லாங் எல்லாத்தையுமே படிச்சுட்டே இருக்கணும். இங்கே நாங்கள் படிக்க வைக்கிறோமோ இல்லையோ புரிய வைக்கிறோம். நீங்கள் யார், உங்களுக்கு பிரச்சனை எங்கேருந்து அந்த பிரச்சனை உருவாகுது, அந்த பிரச்சனைக்கு தீர்வு என்ன அப்படின்றத புரிய வைக்கிறோம். ஸோ அதை புரிய வைக்கும்போது அவங்க என்ன ஆகுறாங்க, பிரச்சனை நம்ம கிட்ட தான் இருக்குது, இல்லை ஆப்போசிட்டில் இருக்குது, இல்லை பணத்தால் இருக்குது, இந்த பணத்துக்கு காரணம் யார், இப்படிலாம் புரிய வைக்கும்போது அவங்க கிளியர் ஆயிடுறாங்க. இதுதான் உண்மையான விஷயம். ஓகே சார். ஸோ நிறைய விஷயங்கள் சார் ஏஎல்பி பற்றின நிறைய விஷயங்கள். ஸோ ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸுக்கு எந்த மாதிரியான விஷயங்களை வந்து நீங்கள் சொல்லிக் கொடுக்குறீங்க, ஸோ ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸுக்கு இருக்கிற சந்தேகங்களை நீங்கள் எப்படி தீர்த்து வைக்கிறீங்க அப்படிங்கிற விஷயங்கள் நிறைய சொல்லியிருந்தீங்க. ரொம்ப நன்றி. இன்னொருத்தரையும் அறிமுகப்படுத்தணும் உங்களுக்கு. நான் இந்த ஏஎல்பிக்குள்ளே நான் ஒரு ஆசிரியராகவும் பயணித்து இன்றைக்கி ஒரு ஏஎல்பி அஸ்ட்ராலஜராகவும் இருக்கேன்னா, அதுக்கு முன்னாடி பாரம்பரிய ஜோதிடராகவும் பயணத்தை ஆரம்பிச்சிருக்கேன். அதுக்கு எனக்கு முழுமையான சப்போர்ட் பண்ணவர் என்னுடைய கணவர். அவரும் ஏஎல்பி அஸ்ட்ராலஜர், பாரம்பரிய ஜோதிடர். எங்கள் கூடவே தான் சார். நாங்கள் 2 பேரும் தான் இந்த ஏஎல்பிக்குள்ளே சேர்ந்து பயணிக்கிறோம். 2 பேரும் ஜோடியாகவே வந்து ஏஎல்பி கற்றுக்கிட்டீங்க. ஓகே, கண்டிப்பாக. உங்களுடைய மனைவியும் வந்து ஏஎல்பி வந்து கற்றுக்கிட்டாங்க. ஸோ நீங்களுமே வந்து 2 பேர் பேராக வந்து ஏஎல்பி கற்றுக்கிறதுக்கான காரணம் என்ன சார்? பாரம்பரியம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தொடர்ச்சியாக எங்களுடைய ஃபேமிலி வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் பாட்டியோடைய அப்பா வயதுலேருந்து நாங்கள் வந்து பாரம்பரியமே ஜாதகம் தான். ஜாதகம் மட்டும் இல்லை, பிரசனம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மாந்திரிகம், இந்தமாரி விஷயத்தில் வந்து அடிப்படை தேர்தல் விஷயத்தில் இதை நாங்கள் வந்து அதிகமாக பயிற்சிட்டு வந்திருக்கோம். நான் இந்த பீரியடில் வந்து பார்த்தீங்கன்னா நான் கையெடுக்க போகும்போது பொதுவாக எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா திருமணம் என்பது அதாவது ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையில் திருமணம் என்பது ஒரு எல்லாத்துக்கும் தேவைப்படக்கூடிய ஒரு அடிப்படை விஷயம். நான் எங்களுடைய பீரியடில் நாங்கள் ஜாதகம் பார்த்துட்டு போகும்போது பல திருமணம் அவங்களுடைய விருப்ப திருமணமாக அமைஞ்சதுக்கு, சில பேர் திருமணம் வந்து தடையாயிட்டே இருக்கு. அப்போ நான் வந்து இந்த பாரம்பரியத்தை ரீதியாக நாங்கள் எடுத்து அதை பயன்படுத்தும் போது அந்த பாவத்துக்கு பாவம், ஓகே, அது உங்களுக்கு பாவம்னு சொன்னால் தெரியாது, லகினம்
வச்சுக்கோங்க. லக்னத்திலிருந்து 1ஆம் ஸ்தானம் அடுத்து 7ஆம் ஸ்தானம், இந்த 2 வழி தொடர்ச்சிகள் எப்படி. அதுக்கப்புறம் பெருமாள் வந்து ராகு கேது, அதுக்கப்புறம் செவ்வாய் தோஷம், இதுதான் மெயினாக ஆக்சுவலாக இருக்கும். இப்போ வந்து போனால் அதுக்கு மேலே வந்து போனால் பார்க்கக்கூடிய வந்து போனால் அந்த 1ஆம் கட்டத்துக்கும் 7ஆம் கட்டத்துக்கும் தொடர்பு என்ன. அதுக்கப்புறம் வந்து போனால் அந்த கட்டத்துக்கு முக்கியமாக புத்திர பாக்கியம் மெயின். கண்டிப்பாக இப்போ இதெல்லாம் நாங்கள் வந்து ஒரு பாரம்பரிய ரீதியாக நாங்கள் ஆய்வு பண்ண போகும்போது சில பேருக்கு அது சக்ஸஸ் அமைஞ்சிருக்கு, சில பேருக்கு அது சக்ஸஸ் அமையலை. ஓகே. அப்போ எங்களுக்குள்ளேயே ஒரு தேடுதல், இது மூலிமா நானும் எங்கள் வீட்டுக்காரமும் பல தடவை வந்து பணம் மெய்யுறுத்தி நாங்கள் பேசிட்டு போகும்போது எல்லாமே கரெக்டாக வருது. ஆனால் சில பாயிண்ட்டுகள் மட்டும் நமக்கு தடையாகுது, காரணம் என்ன அப்படின்னு நாங்கள் தீர்வு போகும்போது தான் தற்செயலாக மூர்த்தி சார் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு ரீதியாக வந்து பண்ணால் அவர் யார் வீட்டுக்கு வர மாட்டார். அதுமாரி வந்துப்பா யாருக்கிட்டையும் அவர் சீக்கிரம் டச்சப் ஆக மாட்டார். அவர் ஒரு சொல்லப்போனால் அவர் தனிப்பிறவின்னு சொல்லலாம். அவ்வளோ சீக்கிரம் யார்கிட்டையும் அவர் மன திறந்து பேச மாட்டார். ஆனால் எங்கள் 2 பேர்த்தையும் பார்த்துருமே அவருக்கு என்ன நடச்சாலும் தெரியல. இது வந்து ஒரு ஃபங்க்ஷன்த்தில் நாங்கள் போய் சொல்ல முடியாது. தற்செயலாக நாங்கள் உங்களை பார்த்துருக்கோம். பார்த்துட்டு முதல்ல பார்த்தோம், சக்கரை நாங்கள் பேசினோம். அதுக்கப்புறம் வந்து அவர் எங்கள் இடத்துக்கு வந்திருக்கும் போது அவங்க கூட இந்த ஜோதிட சம்மந்தமான விஷயங்களை நான் கலந்துரையாடிட்டு அதுக்கப்புறம் அவர் எங்கள் இடத்துக்கு வாங்க, இன்னும் நிறைய விஷயம் பேசணும் சொல்லிட்டு பேசிட்டு அப்படியே ஒரு நட்பு தொடர்பு. அப்போ நான் கேட்டேன், சார் இந்த திருமணம் சம்மந்தமான விஷயம் மட்டும் எங்களுக்கு இது நிறைய விஷயம் நாங்கள் வந்து தெரிஞ்செடுத்துக்கோம். ஆனால் சில பேர் கொத்தவர் சில பேருக்கு கொத்த வர முடியும். என்ன சார் அதுக்கு நிறைய விளக்கம் கொடுத்தாரு. எப்படி கொடுக்குறாரு அப்போ எங்களுக்குள்ளேயே ஒரு பிரமிப்பு ஆச்சரியம் இருந்தது. அப்போ தான் இந்த லக்னம் சொல்லக்கூடிய ஒரு விஷயத்த எங்களுக்குள்ள அந்த பணம் சொன்னார். அப்போ நான் பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எதிரையும் நம்ப மாட்டேன். அதுமாதிரி எங்கள் வீட்டுக்காரமும் அதேமாரி தான். ஏன்னா நாங்கள் பாரம்பரியத்திலேருந்து வந்துருந்தாங்க. வந்து போனால் பாரம்பரியத்துக்கும் இதுக்கும் ரொம்ப வித்தியாசமாக இருக்கே. அப்போ வந்து போனால் எப்படி அக்குரேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த வயசில் இந்த காலகட்டத்தில் இப்படி தான் திருமணம் அமையும் எப்படி இவர் சொல்கிறாரு அப்படிங்கும்போது தான் அப்போ சொல்ல தலைவரே நீங்கள் லக்னத்தை நகர்த்தி பாருங்க அப்படின்னு சொன்னார். அதனால் என்ன சொன்னேன், என்னையா லக்னம் நகர்த்தி பார்க்குறது, அது எப்படி நகரும்? அப்போ வந்து அந்த லக்னம் எப்படி நகரும், பிறப்பு லக்னம் ஒன்று தான். அப்போ அந்த வயசுக்கு தகுந்தாப்புல லக்னம் நகர்த்தி பாருங்க சொன்னால் எப்படி, யாரை நீங்கள் சொன்னா நம்புவீங்களா இல்லை நான் சொன்ன கண்டிப்பாக நம்ப முடியாத முதல் தடவை நமக்கு சொல்ல போகும்போது ஒரு ஆச்சரியத்தில் கண்ணோட்டத்தில் நாங்கள் இருந்தோம். அதை பற்றி நாங்கள் பல விரிவாக்கங்கள் வந்து அவர் கூடயே சேர்ந்து பயணிக்கக்கூடிய சமயத்தில் தான் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அவர் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்களை அபூர்வமாக சொல்லுவார். ரொம்ப அழகாக விவரமாக என்னென்ன விஷயங்கள் இருக்குது, பாரம்பரிய ஜோதிடம் எப்படி, அதே மாதிரி ஏஎல்பி ஜோதிடம் எப்படி அப்படிங்கிற விஷயங்களை எங்களுக்காக தெளிவாக சொல்லியிருந்தீங்க. ரொம்ப நன்றி. ஓகே, பொதுவாக நமக்கு ஜோதிடம்னாலே நிறைய குழப்பங்கள் இருந்துகிட்டே இருக்குல்ல. சரி, யாருடா நமக்கு கரெக்டாக சொல்லுவா ஜோதிடம், பரிகாரம்னு சொல்கிறாங்க. ஜோதிடத்தில் இந்த செவ்வாய் தோஷம், நாகதோஷம், ராகுகேது தோஷம் இதெல்லாம் சொல்கிறாங்க. இதுக்கெல்லாம் என்ன பண்ணணும், இதை வந்து எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து மக்களுக்கு எப்பயுமே குழப்பமாக இருக்கும். ஸோ உங்களோட சொன்னது தான் நானும். ஸோ எனக்குமே வந்து அந்த குழப்பங்கள் வந்து இருந்தது. ஆனால் இதுக்கு என்னதான் சொல்யூஷன், ஜோதிடம்னா என்ன, ஜோதிடத்தை நம்ம எப்படி கத்துக்கிறது, அதுல இருந்து என்னென்ன விஷயங்களை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற விஷயங்கள் கண்டிப்பா எல்லாருக்குள்ளே இருக்கும். அதற்கான ஒரு வகுப்பு தான் வந்து இங்க நடந்தது. அதுலயும் குறிப்பா வந்து ஜோதிடம் படிக்கணும்னு நினைக்கிறவங்க பிரம்ம முகூர்த்தத்துல எந்திரிச்சாங்க. ஆனா இந்த வீடியோவை உங்களுக்கு சொல்லியே ஆகணுங்கிறதுக்காக நாங்களும் எங்களோட கேமராமேனும் வந்து பிரம்ம முகூர்த்தத்துல எந்திரிச்சு இந்த ஒரு வீடியோவை உங்களுக்காக பதிவு பண்றோம். இதே மாதிரி வேற ஒரு நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஜய் பிரியா. டாடா.